எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஜோசப் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மண்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வேவ் ஆஃப் பண்ணுறோம் அந்த க்ராப் லோனு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த கோஆப்ரேட்டிவ் க்ராப் லோன் 50,000 வரைக்கும் இருக்கிறது மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு அக்ராஸ் த ஸ்டேட்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் வந்து 50% வேவர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். ஸ்டேட் கவர்மெண்ட் அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த ஸ்கீமில் 14.22 லேக் ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைவாங்க, பயனடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்து ஃபார்மர்ஸ் அந்த காவேரி டெல்டா அந்த ரீஜியனில் இருக்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய வந்து லேண்டை வந்து சைஸை வச்சும் அந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை டிமாண்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட் வேவர் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், அந்த 50% அந்த மாதிரிலாம் வந்து பிரித்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஷன் வந்து ஹை லெவல் மீட்டிங்கு அங்கே செக்ரட்டரியேட் அதில் வந்து சிஎம் விஜய் அவருடைய தலைமையில் இது வந்து மீட்டிங்கில் இந்த டிசிஷன் எடுக்கப்பட்டது. இதில் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆர் வினோத், கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் காந்திராஜ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேரி வில்சன், சீனியர் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து இந்த வேவர் வந்து மே 1 2025 பிப்ரவரி 28 2026 யார் வந்து வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்கீம்னால் வந்து அடிஷ்னல் ஃபினான்ஷியல் பர்டன் வந்து இம்போஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 2044.4 crore அந்த ஸ்டேட்டுடைய அந்த அரசுடைய நிதியில் வந்து அது பர்டனாக வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஹார்டிகல்ச்சர் இந்த கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களுமே வந்து டெல்டா ஃபார்மர்ஸ் மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து கேட்டகரைஸ் பண்ணாதீங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லேண்ட் ஹோல்டிங் சைஸை வச்சு அதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பார்க்காதீங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து அது எல்லாருக்கும் வந்து ரிமைன் இருக்கிற மாதிரி வந்து பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிஎம்மை பற்றி சொல்லும்போது அந்த எலெக்ஷன் ரேலி அப்போது டாஞ்சூரில் அவர் வந்து கிளைம் பண்ணார். அந்த ஃபார்மர்ஸுடைய பெயின் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த க்ராப் லோன் வந்து அந்த வேவரில் வந்து அந்த கான்ட்ராடிக்டரியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கிளைம் வச்சுருக்காங்க ஃபார்மர்ஸு. டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபார்மர்ஸ் சொல்லியிருக்காங்க. செக்ரட்டரி ஆஃப் காவேரி ஃபார்மர்ஸ் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா சுவாமி விமலநாதன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50,000 எல்லாருக்குமே ஃபுல்லாமே வந்து வெய்வ் ஆஃப் பண்ணால் அது ரொம்ப கொஞ்சம் ஃபேராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மூவ் வந்து பண்ணதுனால வந்து ஃப்யூச்சர் கவர்மெண்ட்ஸும் வந்து அது ராங்காக இருக்கும், இது இந்த மாதிரி வந்து அது காமிக்கிறது. அதுவும் இல்லாமல் டிவிக்குமே அப்கமிங் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் வந்து இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த விமலநாதன். மெம்பர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் யூனியன் வந்து டியூஸ்டே வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி அந்த டிவிகே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த க்ராப் லோன் வேவர்னு, அதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விமர்சகங்களும் நிறைய பேர் அந்த இடத்துல வந்து கேதர் ஆகியிருந்திருக்காங்க. லார்ஜ் நம்பரில் ஸ்லோகனும் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கவர்மெண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணணும், கம்ப்ளீட் க்ராப் லோன் ஃபார் ஆல் எல்லாருக்கும் அப்படிங்கிறத வந்து அதை முழக்கம் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஃபார்மர்ஸ் இனியொரு அலிகேஷனையும் வச்சுருக்காங்க. நாங்கள் போய் போலீஸ் வந்து எங்களை உள்ளேயே விடலை, செக்ரட்டரியேட்குள்ளே எங்களை சிஎம்மை பார்க்க விடலை, அப்புறம் வந்து பெட்டிஷனையும் வந்து சப்மிட் பண்ண எங்களால் முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொட்டஸ்ட் வந்து அக்ராஸ் த ஸ்டேட் கண்டக்ட் பண்ணப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் தி ஸ்டேட்டு அது வந்து ட்ரிச்சி அந்த இதில் வந்து அசோசியேஷன் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. மெம்பர் ஆஃப் சிபிஐ தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் அசோசியேஷன், சிபிஎம் தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் அசோசியேஷன், இவங்கெல்லாம் வந்து மாநில காங்கிரஸ் ஃபார்மர்ஸ் விங் ஆர்கனைஸ்ட் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து அதோடைய ப்ரீ எலெக்ஷன் கமிட்மெண்ட் வந்து ஃபுல்லாக வேவ் லோன் பண்ணுறோம் ஸ்மால் இதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அப் டு 5 ஏக்கர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவும் கொடுப்போம். 50% வந்து அந்த லார்ஜ் ஃபார்மர்ஸ்க்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்கங்கிறது ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ரூலிங் பார்ட்டிக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் அந்த இதை அனௌன்ஸ் பண்ணதில் வந்து அந்த குவாண்டம் ஆஃப் வெய்வர் என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு, லோன் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மார்ஜினல் அப்புறம் வந்து அந்த ஸ்மால் வந்து உள்ள இதில் வந்து ஃபார்மர்ஸ் இது வாங்கினவங்க மோர் தென் 1 lakh வாங்கினவங்களுக்கு எல்லாம் பிக் ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து வெறும் 5,000 தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேவர் வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்காது, நாங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுறோம், அதாவது சிஎம் விஜயோடைய கவர்மெண்ட்டை வந்து இந்த ரிவ்யூ பண்ணணும் இந்த டிசிஷனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேவ் ஆஃப் பண்ணுறதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாக பண்ணுறதை பற்றி. வயலூர் எஸ் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஜோனல் வைஸ் பிரசிடென்ட் தமிழ் மாநில காங்கிரஸ் ஃபார்மர்ஸ் விங் அதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிபிஐ சிபிஎம் ஃபார்மர்ஸ் 2 பேரும் வந்து அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்டை. ஏன்னா வந்து ரீசெண்டாக வந்து இப்போ ஃபெர்டிலைசர் அதோட ப்ரைஸஸ்லாம் ஹைக் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொட்டஸ்ட் டைமில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டம் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த டைமில் இந்த ப்ரொட்டஸ்ட் இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து சிவியராக வந்து அஃபெக்ட் பண்ணும் அக்ரிகல்ச்சரை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கண்ட்ரியில். ஏன்னா வந்து அந்த மாதிரி ப்ரைஸ் ஹைக் ஆகும்போது அவங்க வந்து பொருளை வந்து ஜாஸ்தி விலைக்கு விற்பாங்க. அங்கேருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வரவங்கலாம் வந்து சிட்டிக்குள்ளே விற்கிறவங்களாம் டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு போட்டு இனியும் பயங்கரம் ஜாஸ்தி விலையாகும். யூனியன் கவர்மெண்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்செஷன் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து அடிஷ்னல் வந்து சப்சிடைஸ் வந்து ஃபெர்டிலைசர்ஸ்க்கும் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிவசூரியன் அப்படிங்கிற அந்த அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஸ்டேட் ட்ரெஷரர் சிபிஐ தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் அசோசியேஷன். இப்போ வந்து இவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க ஃபார்மர்ஸு. சிஎம் விஜய் அவர் வந்து இப்போது அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ரீகால் வேறு ஏதாவது டிசிஷன் டிஸ்கஸ் பண்ணி திரும்பி ஃபுல் வேவ் பண்ணுவாங்களா, வேவ் ஆஃப் பண்ணுவாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். விவசாயிகளுடைய அந்த இது வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா வாழ்வாதாரமே நம்மளுக்கும் வந்து அந்த ஹெல்த்தோடது எல்லாத்துக்குமே அதை அவங்கள தான் நம்பி இருப்போம். அவ்வளோதாங்க சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.